வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், வேர்ல்டு லங் கேன்சர் டேயாக அனுசரிக்கப்படுகின்றது. உலகளவில் பார்த்திங்கன்னா இந்த நுரையீரல் புற்றுநோய் இந்த கேன்சர் உறுப்புகளில் இந்த நுரையீரல் புற்றுநோய் தான் முதலிடத்தில் இருக்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, மேல்நாடுகளில் வெஸ்டர்ன் வேர்ல்டில். இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த நுரையீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு 2ஆம் இடத்துலையும் பெண்களுக்கு 4ஆம் இடத்துலையும் இந்த முக்கியமான பாதிப்பு ஏற்படக்கூடிய உறுப்புகளில் நுரையீரல் புற்றுநோய் இருக்குது. இந்த நுரையீரல் புற்றுநோய் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம் வச்சுருப்பாங்க. இந்த ஆண்டு என்ன தீம் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃப் சப்போர்ட். நம்ம இந்த நுரையீரல் புற்றுநோய் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் காசநோய், டிபி, ஹை டிபி பர்டன் கண்ட்ரி அப்படிம்பாங்க. இந்தியாவில் அதிக அளவு காசநோய். இந்த காசநோய், நுரையீரல் காசநோயும் நுரையீரல் புற்றுநோய் அறிகுறியும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். இருமல், சளியில் ரத்தம், மூச்சு விடுதலை சிரமம், நெஞ்சு வலி, எடை குறைவு, வயிறு பசியின்மை. டிபிலையும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், ரெண்டு ஒரே சிம்டம்ஸ் இருக்கும். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த லங் கேன்சர் பேஷண்ட்டு நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா டிபின்னு நினச்சி டிபி மருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் மருந்து கொடுப்பாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. எக்ஸலில் ஒரு ஒயிட் ஒபாசிட்டிஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி டிபிக்கு மருந்து ஆரம்பிச்சிருவாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அப்புறம் ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் கழிச்சு பேஷண்ட் வரும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கட்டி மாதிரி இருக்கும், பெரிய கட்டியாக இருக்கும். பழைய எக்ஸ்ரேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கட்டி பெருசாகிடும். ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்காமல் லேட் ஸ்டேஜில் வரக்கூடிய நபர் தான் ரொம்ப அதிக அளவில் நம்ம ஊரில் பார்க்குறோம். ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோய் அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா 3ல் ஒருத்தருக்கு தான் நுரையீரல் அறிகுறி இருக்கும். அதுவும் நம்ம ஊரில் டிபி நினச்சி டிபிக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆகவே நுரையீரல் அறிகுறி இல்லாமலே இருப்பாங்க. அமைதியான முறையில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும். அவங்களுக்கு நம்ம ருட்டீனாக பரிசு பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். ருட்டீன் டெஸ்ட்டு, ஒரு மாஸ்கல் செக்கப், முழு உடல் பரிசோதனை பண்ணுறாங்க, இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக ஆஃபீஸில் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங், ஒரு எக்ஸ்ரே பார்க்கும்போது அதில் ஒரு கட்டி ஒரு ஒயிட்டாக ஒரு ஒபாசிட்டி தெரியும். ஃபர்தராக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆமாம் இது லங் கேன்சர் அப்படி தெரிய வரும். இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கேன்சர் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல முறையில் முழுவதுமாக குணமாகிவிடும். ஸ்டேஜ் 3 4 அப்படின்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி சிகிச்சை, ரேடியோதெரப்பி மற்றும் சில அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லைஃப் அவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டனிங் ஆகும். ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தால் முழுவதுமாக குணமாகிடும். இப்போ நுரையீரல் புற்றுநோய்க்கு எந்த ஸ்டேஜில் வந்தாலுமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி சிகிச்சை, ரேடியோதெரப்பி சிகிச்சை, பயாலஜிக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ வந்துருச்சு. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ரேடியோதெரப்பி, ரேடியேஷன் சிகிச்சை நிறைய வந்துருச்சு. அறுவை சிகிச்சை தான் முதலிடத்தில் இருக்குது. இந்த லங் கேன்சரில் பார்த்திங்கன்னா 2 வகையான கேன்சர், ஸ்மால் செல் கேன்சர், நான் ஸ்மால் செல் கேன்சர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்மால் செல் தான் முக்கியமாக கீமோதெரப்பி கொடுத்தே நம்ம குணமாக்கிடலாம். நான் ஸ்மால் செல்லில் ஸ்டேஜஸ் பொறுத்து 1 2 அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி, 3 4 அப்படின்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி, அப்புறம் தேவைப்பட்ட சர்ஜரி, அப்புறம் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி ஒரு சில பேர் கொடுக்க இருக்கும். ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோய் மிக முக்கியமான புற்றுநோய். இதை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வு மிக மிக அவசியம். இந்த நுரையீரல் புற்றுநோயை நம்ம ஊரில் காசநோய் நினச்சி மருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட வேண்டும். இப்போ காசநோய் அப்படின்னா நுரையீரலில் நம்ம சளி பரிசோதனை பண்ணுறோம், அதில் கிருமி, டிபி கிருமி தெரியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஸ்கேன் பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு உள்நோக்கி பரிசோதனை, பிராங்காஸ்கோபி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சளி எடுத்து இல்லை டிஷ்யூ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும் இது டிபி கிடையாது, காசநோய் இல்லை, இது புற்றுநோய் அப்படின்னு தெரிய வரும். ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட வேண்டும். ஸோ லங் கேன்சர் டயக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட் சப்போர்ட்டு, பேஷண்ட்ஸ் நோயாளிகளும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இருமல், சளியில் ரத்தம், எடை குறைவு, வயிறு பசியின்மை இதெல்லாம் இருக்கும்போது டிபி சிம்டம்ஸ் இருக்கலாம். சளி பரிசோதனையில் எக்ஸ்ரேல டிபி இல்லைன்னு தெரிஞ்சால் நம்ம ஸ்கேன் பரிசோதனை பண்ணி நமக்கு பிராங்கோஸ்கோபி, பயாப்சி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் பை ஸ்க்ரீனிங், அதாவது லோ டோஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், லோ டோஸ் சிடி ஸ்கேன் பரிசோதனை இருக்குது. யாருக்கெல்லாம் ரிஸ்கி குரூப், புகைப்பழக்கம் உள்ளவங்க, ஏர் பொல்யூஷன் உள்ள அடிக்கடி மாசுக்காற்று சுவாசிக்கிறவங்க, தொழிற்சாலைகளில் வேலை செய்கிற ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற தொழிற்சாலைகள், மற்றும் இந்த சிப் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அட்டாமிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் அந்த லங் கேன்சர் ரிஸ்க் அதிகம். அவங்களுக்கெல்லாம் ஒரு மார்ஷல் செக்கப் வருஷம் அந்த லோ டோஸ் சிடி ஸ்கேன் எடுத்து பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு லங் கேன்சர் இருக்கான்னு பார்க்க வேண்டும். ஆகவே நுரையீரல் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மிக மிக அவசியம். காசநோய் நினச்சி வைத்தியம் பார்க்கக்கூடாது. நுரையீரல் புற்றுநோய் சிம்டம் 2 ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்கு வேண்டிய பரீட்சைகள், சிடி ஸ்கேன் பரிசோதனை, சளி பரிசோதனை, எண்டோஸ்கோப் பரிசோதனை செய்து அவங்களுக்கு கேன்சர் நோயை கண்டுபிடித்தால்
எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த கேன்சர் நோய் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் வந்தாங்கன்னா ஃபுல் க்யூர் ஆயிரும், கம்ப்ளீட் நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நுரையீரல் புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இது மக்கள் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நாள். ஆகவே இந்த நுரையீரல் புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு மக்களிடத்தில் மிக அவசியமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.